Hey guys, quick and easy at the same time ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியில் இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாமா? ஸ்டைலில் வாங்க. வதக்குன பழைய சாதம் எப்படி பண்ணது பார்க்கலாமா? நேற்று லஞ்சுக்கு செஞ்ச சாதம் ரொம்ப மிஞ்சிருச்சு. சரி அப்படியே தண்ணி விட்டு கொஞ்சம் தயிர் போட்டு எப்பயும் போல் சாப்பிட்லான்னு தான் பார்த்தோம். நல்ல மழை அப்படின்றனால எனக்கு அப்படி சாப்பிட தோணலை. சரி அதனால நான் வதக்கின சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி முடிவு பண்ணியிருந்தேன். இது சின்ன வயசில் எங்கள் அம்மா பண்ணி தருவாங்கங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வின்டர் டைமில் இந்த மாதிரி வதக்கின சாப்பாடு சாப்பிட்டா பெருசாக சளி பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க சாதத்தை நல்லா தண்ணி இல்லாமல் கையாலேயே பிழிஞ்சு இந்த மாதிரி தனியாக சாப்பாடு எடுத்து வச்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எப்பயும் போல் வடிப்போம் இல்லையா, அதில் போட்டு ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா தண்ணி ஆட்டோமேட்டிக்காக கீழே வடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் உடனே பண்ணணும் அப்படின்னால நான் கையாலேயே நல்லா பிழிஞ்சு இந்த மாதிரி சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி தனித்தனியாகவும் சாதம் தனியாகவுமே இப்படி பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ எடுத்தாச்சு. இந்த மாதிரி சாதம் எடுக்கும்போது கையில் தண்ணி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு வடக்கல் வச்சுக்கலாம். வடசட்டி நல்லா காயட்டும். தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காய்ஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவு உளுந்து பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நடுவில் கீரி போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் காரம் இறங்கும். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் நீங்கள் ஆனியன் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி வெங்காயம் சேர்க்காம தான் இப்போ நான் சாப்பாடு செய்கிறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்க சாதத்தை இதோடு சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் நல்லா சாப்பாடு குழையாதாங்க வடிப்போம். வடித்த சாதம் அப்படின்னால சாப்பாடு நல்லா குழஞ்சிருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி கிளறேன். இந்த மாதிரி கிளறினீங்க அப்படின்னா சாதம் நம்ம எப்படி போட்டோமோ அது மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ரொம்ப கொலன்னு ஆயிருங்க, நல்லாவே இருக்காது. இதே நீங்கள் குக்கர் சாதம் அப்படின்னா நீங்கள் எப்படி நார்மலாக எப்படி கிளறுவீங்களோ அது மாதிரி கிளறிக்கலாம். இது நான் வடித்த சாதம் அப்படின்றனால மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி சாதத்தில் உப்பு சேர்த்துருக்கீங்கன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு தாராளமாக 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். ஸோ மறுபடியும் நல்லா கிளறிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. டேஸ்ட் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக பழைய சோறு தண்ணியில் கொஞ்சம் தயிர் விட்டு நல்லா பிசைஞ்சு அதோட ஏதாவது நமக்கு பிடிச்சமானதை ஏதாவது வச்சு சாப்பிடுவோம். இது சம்மருக்கு கரெக்டாக இருக்கும். பட் வின்டருக்கு இது செட் ஆகாதனால இந்த மாதிரி சூடாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நல்லா வதக்கின சாப்பாடாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இதோட நேற்று அம்மா வீட்டிலேருந்து கொடுத்து விட்ட வெள்ளைப்பூண்டு குழம்பு நல்லெண்ணெய் விட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது சூடு பண்ணனால தொக்கு மாதிரி இருந்ததா, சரி அதுவும் கொஞ்சமாக மிக்சரும் சேர்த்து இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணி முடிச்சாச்சு. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட சாம்பார் வச்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.